ஸோ ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களோட லைஃப்ல வந்து ஃபியூச்சர்ல என்னென்ன ஒரு சில சேஞ்சஸ் வருது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ காய்ஸ் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். லைக் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜஸ் தான் இங்கே வந்திருக்கு. பிகாஸ் வி கெட் அ டூ மேஜர் ஆக்கான கார்டு. ஓகே, இங்கே வந்து என்னன்னா லைக் சில விஷயத்துல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இங்கே வந்து கிடைக்கும். ஓகேங்களா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி சில விஷயத்துல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நீங்களா இப்போ வந்து என்னன்னா இப்போ நீங்களா ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்ணுறீங்க. நீங்களா ஒரு இடத்துல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாபாக இருக்கட்டும். ஸோ இதை வந்து உங்களோட பர்சனல் டிசிஷனாக இருக்குது அப்படின்னா நல்லா இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பர்சனலாக டிசைட் பண்ணி வச்சிருக்க ஒரு விஷயமா இருக்குது. அதில் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுல உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மத்தவங்க மேனிபுலேட் பண்ணி இல்ல மத்தவங்க ரெக்கமெண்டேஷன் த்ரூ நீங்க ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல மத்தவங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துல நீங்க ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லா தான் இருந்தாகணும். அது வந்து ஏன்னா அது ஆஃபர் கிடையாது, அது ஒரு ட்ராப் தான் நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் அவங்களோட இன்டென்ஷன்ஸ் வந்து லைக் ஒரு பாசிட்டிவான இன்டென்ஷன்ஸா இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஸோ அவங்க ஏதோ ஒரு விதத்துல வந்து உங்களை ஏமாத்துறதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு ஃபேவரிசம் பண்ற மாதிரியே அவங்க ஒரு சில விஷயம் வந்து உங்களுக்காக பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதனால வந்து பாதிப்பு அடைய போறது நீங்க தான். ஓகே, ஏன்னா அவங்க சைட்ல இருந்து நம்ம வந்து பாக்குறப்ப அவங்களோட இன்டென்ஷன் ஒரு பியூரான ஒரு இன்டென்ஷனா இங்க வந்து இல்ல. ஓகே, ஸோ அதனால தான் நான் சொல்றேன், எந்த ஒரு டிசிஷனா இருந்தாலும் அது நீங்களா சுயமா எடுத்து அந்த விஷயத்த செயல்படுத்துறீங்க அப்படின்னா தாராளமா செயல்படுத்துங்க. மத்தவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, மத்தவங்க இப்படி பேசுறாங்க, நமக்கு ஃபேவரிசம் பண்றாங்கன்னு மட்டும் தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பண்ண வேண்டாம். அதனால பாதிக்கப்படுறது நீங்க தான். ஸோ பி கேர்ஃபுல்.